ஹலோ கைஸ், வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 2023க்கான பிளேசஸ் இன் நியூஸ் வந்து நிறைய கேட்டே இருக்காங்க. மேப் ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாயிட்டு இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் 2023ல வேர்ல்டுல பிளேசஸ் என்னென்னலாம் நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் இந்தியன் பிளேசஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சியாட்டில். ஒரு 7 வருஷ பிளானுக்கு அப்புறம் இந்தியாவுடைய எம்பசி, விச் மீன்ஸ் எம்பசி இல்ல, கன்சுலேட் ஆஃபீஸ் வந்து 6th கன்சுலேட் இன் யூஎஸ்ஏ வந்து எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சியாட்டில் அப்படிங்கிற ஏரியாவில். சியாட்டில் வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூஎஸ்ஏல இருக்கு. இப்போ கான்சுலேட்டுக்கும் எம்பசிக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். எம்பசி அப்படி என்றால் நீங்க உங்க நாட்டுடைய, இந்தியாவுன்னு எடுத்துக்கோங்களேன், இந்திய நாட்டுடைய தூதரகத்தை தலைமையிடமா கொண்டு ஒரு இடத்துல வைப்பீங்க. விச் மீன்ஸ் இந்தியாவுடைய எம்பசி வந்து மற்ற நாட்டுடைய கேபிட்டல் சிட்டிஸ்ல தான் ஜென்ரலா இருக்கும். அங்கதான் இந்தியன் அம்பாசிடர் டு யூஎஸ்ஏ இருப்பாரு. மற்ற இடம்லாம் கான்சுலேட். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவோட எம்பசி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்றால் டெல்லியில. சென்னையில் இருக்கிறது வந்து கான்சுலேட் ஆஃபீஸர்ஸ். ஜென்ரலா நம்ம எம்பசின்னு எல்லாத்தையும் சொல்லுவோம், ஆனா டெக்னிக்கலா இருக்க டிஃபரன்ஸ் வந்து இதுதான். இந்தியா வந்து ஆப்வியஸ்லி இங்க இருக்கிறது, சியாட்டில் இருக்கிறது வந்து கான்சுலேட். யூஎஸ்ஏவோட கேபிட்டல்ல இருக்கிறது தான் இந்தியாவுடைய எம்பசி. அங்கதான் இந்தியாவுடைய அம்பாசிடர் அவங்களாம் இருப்பாங்க. சரி, இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்எம்டிசி, நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றால், இவங்களுடைய வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்க மவுண்ட் செலியா அப்படிங்கிற மைன்ல கோல்டு மைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 இடத்துல, மவுண்ட் செலியா அப்புறம் வந்து மவுண்ட் பேவன் அப்படின்னு சொல்லி 2 இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க கோல்டு மைனிங். இது வந்து ஃபியூச்சர்ல பயங்கர ப்ராஃபிட்டபிளா இந்தியாவுக்கு மாற போகுது. ஏன்னா இந்தியாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இதை அப்படின்றதுனால. ஓகேங்களா. என்எம்டிசியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு. இது ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஐநூறு மைனர் யாரு அப்படின்னு கேட்டா இவங்க தான். லொகேஷன் எந்த இடத்துல அந்த மவுண்ட் செலியா அப்படிங்கிறது இருக்கு அப்படின்றால் தான் இந்த இடத்துல இருக்கு மவுண்ட் செலியா. விச் மீன்ஸ் ஆஸ்திரேலியாவுடைய தான் இந்த இடத்துல இருக்கு. கார்குலி அப்படிங்கிற ஏரியால இருந்து நார்த் ஈஸ்ட்ல ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கு. மவுண்ட் பேவன் இந்த இடத்துலயும், மவுண்ட் செலியா இந்த இடத்துலயும் தான் இந்தியா வந்து ஆபரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க என்எம்டிசி மூலமா. இந்த கார்குலில இருந்து இந்த மவுண்ட் செலியா பக்கத்துல இருக்க ஏரியாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்றால் கோல்டன் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் கோல்டன் மைல் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு டேஷ்னு கூட கேட்கலாம். கோல்டன் மைல் அப்படின்னா ஆஸ்திரேலியா இருக்க மவுண்ட் கார்குலியிலிருந்து மவுண்ட் செலியால இருக்க ஏரியா தான் இந்த ஏரியா. இது வந்து கோல்டன் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காவா ஐஜன் கிரேட்டர் லேக் இஸ் ஹைலி அசிடிக். இந்த காவா ஐஜன் கிரேட்டர் லேக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எங்க இருக்குது இந்த காவா ஐஜன் கிரேட்டர் லேக் அப்படின்றால் இந்தோனேஷியால, ஈஸ்ட் ஜாவா இந்தோனேஷியா. காவா ஜாவா அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க ரொம்ப அசிடிக்கான என்விரான்மெண்டா இருக்கு இந்த லேக். இந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்றால் இந்த இடத்துல தெரியும் காவா ஐஜன் கிரேட்டர் லேக். கிரேட்டர் லேக்னா நமக்கு தெரியும். கிரேட்டர் லேக் அப்படின்றால் ஒரு கல்லோ இல்ல வந்து ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் ஏதோ ஒண்ணு வந்து விழுந்து அந்த இடத்துல ஒரு ஓட்டையா இருக்கு. நிலால எல்லாம் வடை சுட்டிருக்காங்க அப்படின்னு போகும் இல்லையா, அதெல்லாம் ஓட்டையா இருக்காது. எதனால அப்படின்னா கிரேட்டர் வந்து மோதினதுனால. அதே மாதிரி கிரேட்டர் மோதினதுனால லேக் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த லேக் ரொம்ப ரொம்ப அசிடிக்கா இருக்கு. ஏன் அசிடிக்கா இருக்கு அப்படின்றால் சல்ஃபர் அண்ட் HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னுடைய கண்டென்ட் அதிகமா இருக்கு. இதனால யாரும் அங்க நீந்த முடியாது. ஸோ இதோட பிஹெச் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 0.5 கீழே இருக்கு. ஸோ இட் இஸ் கிரேட்லி அசிடிக். இதனால நமக்கு என்ன, இதுல என்ன நமக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ குளோபல் ஜியோ பார்க், யுனெஸ்கோவுடைய குளோபல் ஜியோ பார்க்ல ஒண்ணு. ஓகேங்களா. இன்னொன்னு சல்ஃபருடைய சோர்ஸ் நிறைய இருக்கு. இங்க இருந்து நம்ம சல்ஃபரை நிறைய சோர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மைனிங் ஆபரேஷனுக்கு நிறைய இது சப்போர்ட் பண்ணுது. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, சம் பாக்டீரியா கேன் லிவ் இன் அசிடிக் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஆர்கியா பாக்டீரியா அப்படிங்கிற பாக்டீரியா வந்து இருக்கு. அசிடிக்கா இருந்தாலும் அந்த இடத்துல அடாப்ட் ஆகி வாழ்ற பாக்டீரியா ஆர்கியா பாக்டீரியா. சரிங்களா. இந்தோனேஷியா ஜாவா ஈஸ்ட் ஜாவால தான் இந்த இடத்துல இருக்கு, இந்தோனேஷியால. ஓகே. அடுத்தது ஃபர்ஸ்ட் விக்டிம் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இவர் தான் கிளைமேட் சேஞ்ச் மூலமா நடக்கிற பாதிப்புகளுக்கு முதல்ல அடி வாங்க போறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டுவாலு அப்படிங்கிற ஒரு நேஷன் தான். டுவாலு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் யுஎஸ்ஏவுடைய ஹவாயன் தீவுகளுக்கும் நடுவுல இருக்கிறது தான் டுவாலு அப்படிங்கிறது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றால், இவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா இஸ் கிவிங் மோர் ஃபண்டிங். எதற்கு அப்படின்னா இவங்க நாளைக்கு கிளைமேட் சேஞ்ச்னால சி சர்ஃபேஸ் லெவல் வந்து உயர்ந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உலகத்துல அடி வாங்க போற நேஷன் இந்த துவாலு அப்படிங்கிற ஒரு நேஷன் தான். சரிங்களா.
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா, காவாலய்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கூப்பிடுறாங்க. கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் வந்து எங்களை அழிக்க போகுது, எல்லாரும் காவாலயா வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த அக்ரிமெண்ட் பேர் என்னன்னா ஃபேல்பிலி யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்றால், ஆஸ்திரேலியா வந்து ஒரு 300 டுவாலு சிட்டிசன்ஸை கூப்பிட்டு உங்களுக்கு படிப்பு, ரெசிடென்ஸ், இந்த வேலை இதெல்லாம் நாங்க தர்றோம், அது இல்லாம நிறைய ஃபண்டிங் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டோட்டலா கிளைமேட் சேஞ்ச் வந்தா ஃபர்ஸ்ட் சப்மர்ஜ் ஆகிறது இந்த நேஷன் தான். உலகத்திலேயே ரொம்ப குட்டியான நேஷன்ல இது 2வது நேஷன், சாரி 4th நேஷன், 4th ஸ்மாலஸ்ட் இன் த வேர்ல்டு. அப்புறம் நாளை கிளைமேட் சேஞ்ச் மூலமா அடி வாங்க போற முதல் நேஷன் இவங்க தான். அடுத்தது மவுண்ட் எட்னா. எட்னா அப்படிங்கிற ஒரு மவுண்ட் வேல்கனோ இப்போ வந்து எரப்ட் ஆயிருக்கு ரீசெண்டா. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்டாலி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, எட்டனாக்கு இட்லி வாங்கி தர்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இட்லி வந்து எட்னா அப்படின்னு சொல்லிட்டு, எட்னா அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க வந்து இட்டாலிக்கு தான் போகணும். ஹையஸ்ட் மெடிட்டரேனியன் ஐலாண்ட் மவுண்டன். இப்போ ரீசெண்டா வந்து நிறைய எரப்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் அதோடைய போட்டோ. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்றால் இந்த இடத்துல மவுண்ட் எட்னா இருக்கு, இட்டாலியை சேர்ந்தது. எட்டனாக்கு ஒரு இட்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஒன்ஸ் இன் செஞ்சுரி ஈவெண்ட், 100 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற ஒரு கிளைமேட் ஈவெண்ட் வந்து இப்போ விட்னஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்றால், சொமாலியா அப்படிங்கிற ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் நேஷன், ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நேஷன் வந்து, சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது, ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நேஷன் என்ன பண்ணிருக்கு அப்படின்றால், ரீசெண்டா பயங்கரமா நிறைய மழை அங்க விழுந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எதனால அவ்வளவு மழை வந்துச்சுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் எல்னினோ. எல்னினோ தான் யூஸ்வலா சவுத் அமெரிக்கன் கோஸ்ட்ல தான் மழை வெளுத்துவாங்க. ஆனா இந்த எல்னினோவும் பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் இது ரெண்டும் சேர்ந்து ஆப்பிரிக்கால மழையை அதிகமா கொடுத்துருக்கு. எப்படிங்கிறத நீங்க இந்த கதை இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். பாசிட்டிவ் ஐஓடி அப்படின்றால் என்ன ஆகும் அப்படின்றால், இந்தியன் கோஸ்டுடைய எல்னினோல எப்படி பசிபிக்ல வார்ம் அண்ட் கூல் மாறி மாறி நடக்குது ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பசிபிக்ல, அதே மாதிரி எல்னினோ ஆஃப் இந்தியன் ஓஷன் தான் ஐஓடி, இந்தியன் ஓஷன் டைபோல். டைபோல்னா 2 போல் இருக்கும், பாசிட்டிவ் ஒரு சைடு இருக்கும், நெகட்டிவ் ஒரு சைடு இருக்கும். நெகட்டிவ் ஒரு சைடு இருந்தா பாசிட்டிவ் இன்னொரு சைடு இருக்கும். பாசிட்டிவ் ஐஓடி அப்படின்றால் இந்தியன் ஓஷனுடைய வெஸ்ட் சைட்ல நிறைய ஹை டெம்பரேச்சர் ஆகி வார்ம் ஆகி, இந்தா இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, வார்மர் தேன் நார்மல். ஸோ இந்த இடத்துல மழை பெய்யும். வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியால மழை பெய்ஞ்சு அப்படின்றால் அது பாசிட்டிவ் ஐஓடி. அப்போ வந்து ஆப்வியஸா இன்னொரு போல் என்ன, ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன்ல டோட்டலா கோல்டு டெம்பரேச்சர் தான் இருக்கும், மழை பெய்யாது. இப்போ வார்மர் பாசிட்டிவ் ஐஓடினா நமக்கு என்னன்னு தெரியும், வெஸ்டர்ன் சைடு ஆஃப் இந்தியன் ஓஷன்ல மழை பெய்யும், விச் மீன்ஸ் ஆப்பிரிக்கால நிறைய மழை பெய்யும். ஒரு பாயிண்ட், அதனால ஆப்பிரிக்காவுக்கு மழை பெய்யுது, இது நார்மல். ஓகேங்களா. இப்போ எல்னினோ பினாமினால யூஸ்வலா என்ன ஆகும் அப்படின்னா சவுத் அமெரிக்கால தான் மழை பெய்யும். ஆனா நமக்கு வாக்கர் சர்க்குலேஷன் ஒன்று இருக்கு. வாக்கர் சர்க்குலேஷன் அப்படி என்றால் என்ன ஆகும்னா, இங்க மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்றால் வெஸ்டர்ன் பசிபிக்ல இருந்து, சாரி ஈஸ்டர்ன் பசிபிக்ல இருந்து வெஸ்டர்ன் பசிபிக்கு இப்படி வந்து ஒரு ஏர் சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, டியூ டு ப்ரெஷர் டிஃபரன்சஸ். இது இல்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாக்கர் சர்க்குலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுது எல்னினோனால இந்த சைடு மழை பெய்யுதா, ஸோ கூல் டெம்பரேச்சர் கிரியேட் ஆகுதா, அதனால வாக்கர் சர்க்குலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகி இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நடக்கிற வாக்கர் சர்க்குலேஷனோட ரிவர்ஸ் ஆகி அதிகமான வார்ம் வாட்டரை எந்த சைடு தள்ளுது அப்படின்னா ஆஸ்திரேலியன் சைடு தள்ளுது. சரிங்களா. வார்ம் வாட்டர் ஆஸ்திரேலியன் சைடு தள்ளும் போது அப்படியே இங்க நடக்கிற பினாமினான், இந்த இடத்துல வார்ம் வாட்டர் இந்த சைடு தள்ளுது. இதனால இது வந்து அசிஸ்ட் பண்ணுது எதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்னினோவை. ஸோ இது வந்து 100 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். இந்த ரெண்டுக்கும் லிங்க் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால சொமாலியால நிறைய மழை பெய்யுது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், பென் குரியன் கெனால் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்ல இருக்கிறது. பென் குரியன் யாரு அப்படின்றால், இந்தியாவுக்கு எப்படி நேரு ஃபர்ஸ்ட் பிஎம்ஓ, இஸ்ரேலுக்கு பென் குரியான் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் பிஎம். இஸ்ரேலுக்கு ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. ஏன் அப்படின்றால் சூயஸ் கெனால்னால இவங்களுக்கு வந்து சூயஸ் கெனாலை பைபாஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கட்டி உலக ட்ரேடை பூரா இவங்க பக்கம் இழுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சூயஸ் கெனால் மேல இருக்க இவங்க வச்சிருக்க ரிலையன்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டிடியூட்டா சூயஸ் கெனால் இப்படித்தான் வந்து இந்தியா அப்புறம் ஏசியன் நேஷன்ஸ்க்கு யூரோப் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு பல வருட காலங்களா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றால், பக்கத்திலேயே இப்படி ஒரு கெனால் கட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க.
இஸ்ரேலுடைய பிளான். இந்த போட்டோ பார்த்தீங்க அப்படின்றால் தெரியும். இப்படி வந்து எடுத்துட்டு வந்து இந்த வழியா ஏசியாவை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம இதுல இருந்து காசு பார்க்கலாம். ஏன்னா இத்தனை நாள் வந்து ஈஜிப்ட் தான் காசு பார்த்துட்டு இருக்காங்க. சுயஸ் நாள் ஈஜிப்தியன் கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம காசு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்தது ராஃபா. இஸ்ரேல பார்த்துட்டோமா, அதே இது இஸ்ரேலுக்கும் ஈஜிப்டுக்கும் இன்னொரு லிங்க் இருக்கு. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடம் பேர் தான் ராஃபா கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன முக்கியம் அப்படின்னா, இப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நடந்துட்டு இருக்கு. இந்த காசா ஸ்ட்ரிப் அந்த இடத்துல தான் நிறைய பாம்ஸ் எல்லாம் இஸ்ரேல் போட்டிருக்காங்க. நீங்க எந்த வழியா போனாலும் இஸ்ரேலோட டெரிட்டரிக்குள்ள தான் போக முடியும், காசால இருந்து தப்பிச்சு போனீங்கன்னா. ஸோ ஆப்வியஸா நீங்க தப்பிக்கவே முடியாது. ஆனா இந்த ராஃபா கிராசிங் ஒன்னே ஒண்ணுல மட்டும்தான் இஜிப்தியன் ஓப்பனிங் இருக்கு. இஜிப்த் கூட கனெக்ட் ஆயிருக்க ஒரே ஒரு கேட் என்ன அப்படின்னா ராஃபா கிராசிங். ஒன்லி எக்ஸிட் பாயிண்ட் ஃப்ரம் காசா அவுட் சைடு இஸ்ரேல். இந்த வழியா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தப்பிச்சு வர்றவங்களாம் நிறைய இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. ஹியூமானிட்டேரியன் எய்ட் எல்லாம் யூஎன் வந்து இந்த சைடு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈஜிப்ட் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்றால் நிறைய ரெஃப்யூஜிஸ் இங்கிட்டு வர்றாங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டாங்க. ஹியூமானிட்டேரியன் ஒரு மனிதாபிமான செயலா நீங்க வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யூஎன் வந்து ஈஜிப்தை புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஈஜிப்த் வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணி தான் அந்த இதை வச்சிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல. ஓகே, அடுத்தது பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ ஒரு பார்டர் இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்றால், ஆப்கானிஸ்தான் இருந்து தாலிபான் ரூல்ல இருந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்து பாகிஸ்தானுக்குள்ள வர்றாங்க, அகதிகள். பாகிஸ்தான் வந்து எங்களுக்கே ஒன்றும் பண்ண முடியல, எங்களுக்கே வந்து கஷ்டமா இருக்கு, நீங்க திருப்பி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இதுல நமக்கு என்ன அப்படின்றால், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்க பார்டர் பேர் என்ன அப்படின்னா ஜுரந்த் லைன். டியூரந்துங்கிறவர் தான் இந்த லைன் போட்டாரு. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இருக்கிற லைன் பேரு ராட்கிளிஃப் லைன். இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு மட்டுமா அந்த ராட்கிளிஃப் லைன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், பாகிஸ்தானுக்கு மட்டும். எப்போ அப்படின்னா 1947 பாகிஸ்தானுக்கு மட்டும். ஏன்னா அப்போ வந்து பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ஒரே நேஷனா இருந்துச்சு. ஆனால் இன்று ராட்கிளிஃப் லைன் இஸ் டிவைடிங் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஆன் ஒன் சைடு அண்ட் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஆன் த அதர் சைடு. ராட்கிளிஃப் லைன் பங்களாதேஷையும் இந்தியாவையும் பிரிக்குது, பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிக்குது. ரைட். சைனாவையும் இந்தியாவையும் பிரிக்கிற லைனுக்கு பேர் என்ன? சைனாவையும் திபெத்தையும் இந்தியாவையும் பிரிக்கிற லைனுக்கு பேர் என்ன? விச் மீன்ஸ் திபெத் இஸ் ஆப்வியஸ்லி பார்ட் ஆஃப் சைனா. திபெத்தையும் இந்தியாவையும் பிரிக்கிற லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா மெக்மோகன் லைன். இதை ரெஃபரன்ஸா வச்சு தான் எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அப்புறம் ரெஃப்யூஜிஸ் நிறைய பேர் மியான்மர்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. ஏன் அப்படின்னா அங்க ஒரு மிலிட்ரி கூ நடந்துட்டு இருக்கு. சிஓயூபி கூ அப்படின்னு சொல்லுவாங்க. மிலிட்ரி ரூல் நடந்துட்டு இருக்கு. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்து நிறைய பேர் வந்து ரெஃப்யூஜிஸ் எல்லாம் இந்தியாக்குள்ள வர்றாங்க. மிசோரம்குள்ள ஸ்பெசிஃபிக்கா வர்றாங்க. ஏன் அப்படின்றால் மிசோரம்க்கும் மியான்மருக்கும் எத்தனிக் லிங்கேஜஸ் நிறைய இருக்கு. கூ ஷின் ட்ரைப்ஸ் அவங்கலாம் எத்தனிக் லிங்கேஜ் இருக்கு. ஸ்டேட் பார்டரிங் இருக்கு. இது ரொம்ப போரஸ் பார்டர், ரொம்ப நம்ம ஃபென்ஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் இல்லை. ஸோ யார் வேணாலும் இப்படி இப்படி வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம்னு ஒன்று இருக்கு. யார் வேணாலும் அந்த சைடு பார்டர்ல இருந்து இந்த சைடும் 16 கிலோமீட்டர் வந்து போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நமக்கும் மியான்மர் கவர்மெண்ட்டுக்கும். ஆனா இதை பயன்படுத்தி இன்சர்ஜென்சி டெரரிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால இந்தியாவுக்கு செக்யூரிட்டி த்ரெட்டா இருக்கு. சரி, மியான்மரும் இந்தியாவும் என்னென்ன ஸ்டேட்ஸ்ல பார்டர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்றால் NAM ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம். 4 ஸ்டேட். 1643 கிலோமீட்டர் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. இந்தியா வேற என்ன முக்கியமா மியான்மர் கூட நம்ம வந்து கனெக்ஷன் வச்சிருக்கோம், ட்ரேட் லிங்க் அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டாங்க. ட்ரைலேட்டரல் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் இப்படி கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்தியா என்ன பிளான் பண்றோம் அப்படின்னா, கல்கட்டால இருந்து அப்படியே கடல் வழியா போய், ஏன் அப்படின்றால் இங்க வந்து சில்குரி காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியால ஒரு 21 கிலோமீட்டர் தான் இந்தியாவுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் வழியா நார்த் ஈஸ்டுக்கான கனெக்டிவிட்டியே இருக்கு. அதனாலதான் அந்த நார்த் ஈஸ்ட் வந்து இன்னும் டெவலப்பே ஆகல. ஸோ இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்றால், நம்ம வந்து இப்படியே போய் கடல் வழியா போய் சிட்வே போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் இருக்கு மியான்மர்ல. அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்க மூலமா குட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு கலெட்வா அப்படின்ற 2 சிட்டிஸ் மூலமா எங்க இருக்கு மியான்மருக்குள்ள போய் இந்த வழியா நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் அக்சஸ் பண்ணி நார்த் ஈஸ்டுக்கு டெவலப்மெண்ட் இப்படி அனுப்பலாம். ஏன் அப்படின்றால் சிட்வே போர்ட் இங்க இருந்து ஷிப்ல போறது ஒரு 500 கிலோமீட்டர், அதுல ரேட் ரொம்ப கம்மி. அப்புறம் இங்க இருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள நீங்க வந்து மிசோரமுடைய கேபிட்டல் ஆகிய எய்ஸ்வால் அடைஞ்சிடலாம். இப்படி நம்ம வந்து டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இந்தியா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் பிளான் பண்ணிருக்கு. இதற்கு பேர் கலாடன் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட். கலாடன் அப்படின்றால் கலாடன் ரிவர் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்றால் எடுத்துட்டு போறாங்க கடல்ல போய் அங்கிருந்து ரிவர் மூலமா. சோ கலாடன் மல்டி மாடல் அப்படின்றால் எல்லா வகையான இங்க இருந்து ரிவர் மூலமா உள்ள போய் இங்க இருந்து ரயில் ரோடு மூலமா கனெக்டிவிட்டி கொடுக்கறது. அதுதான் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது.
ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பிளேசஸ் இன் நியூஸ் இன் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து பார்ப்போம். டோன்ட் மிஸ் அவுட். இந்த ஏரியால இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஜிஎஸ் பத்தின எல்லா ஆடியோவுமே நம்ம வந்து இப்போ வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றால் ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் சீரீஸாக போட்டுட்டு இருக்கோம். ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். வாட்ஸ்அப் சேனல் லிங்க், அப்புறம் இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தோஸ் ஆல்சோ. Thank you guys. See you in another video. Have a great day.